Hello all, இது டீப் லேர்னிங் கோர்ஸோட பார்ட் 3 வீடியோ. போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு நியூரல் நெட்வொர்க் வந்து ஃப்ரண்ட் ப்ரொபகேஷன் அண்ட் பேக் ப்ரொபகேஷன் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து காட்டினேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எங்கே வந்து இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் ஆச்சு, அந்த ஹிடன் லேயரில் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா வெயிட்ஸ் அண்ட் இன்புட்ஸை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ பேசிக்காக இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு நியூரான் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு நியூரானையும் நீங்கள் வந்து லைட் ஸ்விட்ச் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வந்து எய்தர் ஆனில் இருக்கலாம் இல்லைனா வந்து ஆஃபில் இருக்கலாம். ஸோ அந்த டெசிஷன் எடுக்கிறது, இது வந்து ஆனில் இருக்கணுமா இல்லை ஆஃபில் இருக்கணுமா, அந்த டெசிஷன் எடுக்கிறது தான் வந்து இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். அதுதான் வந்து இந்த நியூரான் ஆக்டிவாக இருக்க போகுதா இல்லை ஆஃபில் இருக்க போதான்னு சொல்லி வந்து டிசைட் பண்ண போகும். சப்போஸ் நம்ம கையில் வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் வச்சோன்னா நம்மளோட நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லையா. நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு வந்து பிரெயினுக்கு சிக்னல் போகும், ஒரு சூடான விஷயம் வந்து கையில் வச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு சிக்னல் போகும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனும். அந்த நியூரான் வந்து ஆக்டிவாக இருக்கணுமா இல்லைனா இருக்கக்கூடாதான்னு சொல்லி அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் வந்து டிசைட் பண்ண போகுது. பட் எதுக்கு இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த நியூரான்ஸ் எல்லாமே வந்து லீனியராக வந்து ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. அதாவது ஒரே லைனில் ஆக்ட் பண்ணும், எந்த கஷ்டமான விஷயத்தையும் வந்து அதில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கற்றுக்கவே முடியாது. பட் அப்படி இருந்தால் என்ன யூஸ், நம்ம டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுறதே வந்து டிஃபிகல்ட்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அந்த மாடல் அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணோன்னு தான் நம்ம வந்து இந்த டீப் லேர்னிங்கை யூஸ் பண்ணுறோம். பட் அதால் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கற்றுக்க முடியாதுன்னா வந்து அப்புறம் எதுக்கு நம்ம இந்த நியூரான்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ஒரு நான் லீனியாரிட்டியை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ லீனியராகவே இருக்கிறது கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்சிட்டி, ஒரு நான் லீனியாரிட்டி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் வந்து அதால் காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இங்கே ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து டேட்டாலேருந்து அது கற்றுக்கிறதுக்காக. ஸோ வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பற்றி நான் போன வீடியோலேயே வந்து காட்டியிருந்தேன். ஸோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f(x) = 1/1 + e⁻ -y. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹிடன் லேயரில் என்ன நடக்கும், நம்ம வந்து எல்லா வெயிட்ஸையும் வந்து இன்புட்ஸோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் வந்து சம் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து பயாஸ் வேல்யூ வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து y வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதோட நம்ம வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து அந்த y மேலே அப்ளை பண்ணுவோம். ஸோ வந்து ஆக்டிவேஷன் ஆஃப் y நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ yன்றது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற வேல்யூ. y வந்து என்ன வேல்யூ வேணால் நம்மளுக்கு வந்து கிடைக்கலாம். மேபி வந்து 0.5 கிடைக்கலாம், 1 கிடைக்கலாம், இல்லைனா வந்து எந்த வேல்யூ வேணால் நம்மளுக்கு வந்து y கிடைக்கலாம். பட் எந்த வேல்யூ வந்து y கிடைச்சாலும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம அந்த y வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எய்தர் வந்து 0வாக தான் இருக்கும் இல்லைனா வந்து 1ஆக தான் இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு வேல்யூவாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த z வேல்யூ வந்து 0.5 கீழே கிடச்சிருக்கு அப்படின்னா 0ன்னு சொல்லி எடுத்துக்கும். சப்போஸ் 0.5 மேலே கிடச்சிருக்குன்னா வந்து 1ன்னு சொல்லி எடுத்துக்கும். எய்தர் 0 இல்லை 1ல் ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். அதாவது பைனரி கிளாசிஃபிகேஷன் 0 or 1ல் நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் வேல்யூஸும் வேண்டாம். ஸோ வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெல்யூ ஃபங்க்ஷன், அதாவது ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட் ஃபங்க்ஷன். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 0, y. நம்ம வந்து இங்கே yன்னு எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 0, y. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு வந்து yன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது வெயிட் அண்ட் நம்மளோட இன்புட் எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பயாஸ்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து yன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ z = மேக்ஸிமம் ஆஃப் 0, y. இப்போ நம்மளுக்கு வந்து yக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து yக்கு வந்து நெகட்டிவான வேல்யூ கிடைக்குதுன்னா என்ன ஆகும், மேக்ஸிமம் ஆஃப் 0, நெகட்டிவ் என்னது, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 0 தான் கிடைக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான வேல்யூ கிடைச்சதுன்னா என்ன ஆகும், 0, பாசிட்டிவ் வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, எப்படியும் நம்மளுக்கு வந்து இங்கே 0, பாசிட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் என்னது, கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ வந்து நெகட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கும், பாசிட்டிவாக இருந்தால் வந்து அதே வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிராஃபும் வந்து அதான் சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சப்போஸ் உங்களுக்கு வந்து மைனஸில் வேல்யூ இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும், மைனஸில் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து இங்கே 0லேயே தான் இருக்கும். அப்படியே சப்போஸ் வந்து இங்கே 2.5 இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இங்கேயும் வந்து அதே 2.5 தான் நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5னா வந்து அதே 5 தான் நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்கும். 7.5நாலும் அதே 7.5 தான், 10நாலும் அதே 10 தான். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 0 தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்படி தான் வந்து ரெல்யூ ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் நீங்கள் பண்ண போறீங்க, 0 or 1 ப்ரெடிக்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணணும்.
அண்ட் சிக்மாய்ட் ஃபங்க்ஷனை விட ரெல்யூ ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா பேட்டர்ன்ஸும் வந்து கற்றுக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஹிடன் லேயர்ஸில் வந்து ரெல்யூ ஃபங்க்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லா ஹிடன் லேயர்ஸ்லையும் வந்து. அண்ட் சப்போஸ் லாஸ்ட் அவுட்புட் லேயரில் வந்து 0 ஆர் 1 நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்றபடி வந்து ஹிடன் லேயர்ஸில் வந்து இந்த ரெல்யூ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ வந்து இந்த சிக்மாய்ட் அண்ட் ரெல்யூ தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து நியூரல் நெட்வொர்க்ஸை பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை வேறு டாப்பிக்கோட பார்க்குறேன். பை.